ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நான் ஆதரிக்கிறேன், அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்னு நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறது வந்து ஆவணங்களில் இருக்குது. கலைஞர் சொன்னதையே வந்து கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதிர்ப்பக்கத்துலேருந்து உங்கள் அப்பா எழுதியிருக்காரு பார்த்தீங்களான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி பாஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, பாஸ் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். பாஸ் ஆச்சுன்னா அது நடைமுறை வரும்போது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2034. ஐயா 10 வருஷம் ஆகும். அப்புறம் மாநில அரசு கலைப்பது. ஏன்னா ரெண்டையும் ஒன்றா வரணும்னா 26 வந்துடுச்சு. ரெண்டையும் எப்படி ஒன்றா கொண்டு வருது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கலைக்க வேண்டி வரும். நம்ம சர்க்காரியா கமிஷன்லாம் வந்தபோது திமுக அரசை கலைத்திருக்கிறார்கள் மத்திய அரசில். அப்போ காங்கிரஸ் அதே மாதிரி எம்ஜிஆர் உடைய அரசையும் ஒரு தடவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை கலைத்திருக்கிறார்கள். 3 மாத காலம் வந்து தேர்தலில் வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னால் 3 மாத காலம் வந்து நிர்வாகம் வந்து அரசு நிர்வாகம் வந்து நாடு எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசிலும் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது என்னை பொறுத்தவரை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிக்கலான நூடுல்ஸ் சமாச்சாரம். அப்படியே இந்த நூடுல்ஸை வந்து தீர்க்க முடியும், அதை சரி செய்ய முடியும்னாலும், ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு வாட்டி செலவு பண்ணணும், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாட்டி செலவு பண்ணணும். இப்போ செலவு ஒரே டைம் முடிஞ்சு போகுது இல்லை? இப்போ எம்பி எம்எல்ஏ ரெண்டும் ஒரே தேர்தலில் வந்ததுன்னா இதுக்கு 1000 ரூபா அதுக்கு 1000 ரூபா ஒரு ஓட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருந்தவங்க இப்போ ரெண்டும் சேர்த்து அப்பா மொத்தமாக வந்து திமுகவுக்கு போட்டிருங்க அதிமுகவுக்கு போட்டிருக்கேன்னு ஏதோ அந்தந்த கட்சி ஒரே 1000 ரூபாயில் முடிச்சிருவாங்களோ, இல்லை ரெண்டும் சேர்த்து 1500 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களோ இப்படின்னு இவங்க கவலை. இவர் நம்ம அமித்ஷா அவர்கள் பேசும்போதும் டிஆர் பாலுவை குறிப்பிட்டு அவர் முன்மொழிகிறார். அவர் முன்மொழிந்தபடி யாரு? திமுகவின் டிஆர் பாலு மூத்த எம்பியான, ஏன்னா அவர் மூத்தவர், ரொம்ப வருஷமாக இருக்கிறவர், வயது அனுபவம். அதன்படி கூட்டுக்குழுவுக்கு அமைச்சிடும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேஷிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க சார். நாடாளுமன்றம் ரொம்ப பரபரப்பாக நேற்று நடந்தது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். அந்த மசோதா வந்து கூட்டுக்குழுக்கு வந்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு 220 பேர், எதிர்ப்பு 141 பேர் தெரிவிச்சிருக்காங்க. இதையும் மாரி கூட்டுக்குழு ஆய்வுக்கு போயிருக்குது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மசோதாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது வந்து அதில் வந்து பல கருத்து வேற்றுமைகள் விமர்சனங்கள் இருக்குது. அதற்கு ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி. 1957 ஒரு முறை, இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு தடவை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சமயத்தில் செயல்படுத்தப்பட்டு பல என்ன சொல்கிறது கள ரீதியான சில சிக்கல்கள் காரணமாக அது கைவிடப்பட்டது. 1957 அப்போ ஆரம்ப காலத்திலேயே திமுக தலைவர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காரு. நான் வந்து இதை வந்து செலவு மிச்சப்படும் நாட்டுக்கு, அதே மாதிரி வந்து அரசுடைய நிர்வாக நேரம், மனித வளம் இதெல்லாம் வந்து மிச்சப்படும். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நான் ஆதரிக்கிறேன், அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம்னு நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறது வந்து ஆவணங்களில் இருக்குது. இன்னைக்கு அதுதான் திமுகவுக்கு தலைவலியாக இருக்கோ? ஆமாம். இப்போ அதையே வந்து அவங்க கலைஞர் சொன்னதையே வந்து கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதிர்ப்பக்கத்துலேருந்து உங்கள் அப்பா எழுதியிருக்காரு பார்த்தீங்களான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை. சரி, இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ அதோடைய ப்ரொசீஜரில் கொஞ்சம் லைட்டாக போவோம். அதாவது இது என்ன அப்படிங்கிறது புரியறதுக்காக, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஏதோ நாளை காலையில் வந்துருச்சு, அடுத்த மாதம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ வந்து இப்போ திமுக வந்து கலைச்சிருவாங்களா, 2025 கலைச்சிருவாங்களா, 2026க்கு பதிலாக இப்படியெல்லாம் வந்து சில ஒரு ஏன்னா மக்களிடையே வந்து ஒரு சில குழப்பங்களை வந்து அரசியல்வாதிகள் வேண்டுமென்றே உருவாக்கிறார்கள். நான் சொல்கிறது அரசியல்வாதிகள்ங்கிறது பொதுவாக சொல்கிறேன், 2 பக்கத்துலேயும். இதில் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து செய்யணும்.
அப்படி சட்ட திருத்தமாக இருந்தால் இது வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம வந்து 129வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அப்படி இது நடைபெற்றால் இதுக்கப்புறம் அது வந்து அதுக்கப்புறமும் அதில் பலவிதமான சட்ட சிக்கல்கள் இருக்குது. 5 சட்டப்பிரிவுகளை வந்து திருத்தம் செய்யணும். அந்த மசோதாவை கொண்டு வர்றது மட்டும் அல்லாமல் முதல்ல அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் ஏர்லியஸ்ட்டாக எப்போ இதை செயல்படுத்த முடியும், மசோதா நிறைவேறினால், நிறைவேறுதா இல்லையா, ஏன்னா 3/2 பங்கு இதில் லோக்சபாவில் வரணும், அதுக்கப்புறம் ராஜ்யசபா பண்ணணும், ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி ஜனாதிபதி இசைவு கூட இவங்க 2 பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிடுச்சுன்னா ஜனாதிபதி சரின்னு தான் சொல்லுவாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் வந்து இந்த ஏன்னா இப்போ கூட்டுக்குழுக்கு போயிருக்கு, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு கூட்டுக்குழு, அதில் அனைத்து கட்சியை சேர்ந்த இவங்களாம் இருப்பாங்க. இவங்க விவாதம் பண்ணுவாங்க. விவாதம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த விவாதங்களில் வந்து இல்லை நீங்கள் இந்த அந்த சரத்துக்களில் வந்து இதை சேர்க்கணும், இதை மாற்றணும், இதை நீக்கணும், இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கூட்டுக்குழுவுடைய அந்த மெஜாரிட்டி முடிவுகளை வைத்துக்கொண்டு மசோதா வரும். அது எப்போ வரலாம், பிப்ரவரி மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடரில். அப்படி பாஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, பாஸ் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். பாஸ் ஆச்சுன்னா அது நடைமுறை வரும்போது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2034, ஐயா 10 வருஷம் ஆகும் வர்றது நடைமுறைப்படுத்துறது. ஆமாம், ஏன்னா 5 சட்ட பிரிவில் வந்து திருத்தம் கொண்டு வர வேண்டும். எப்போ கூட்டுக்குழுவில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் மசோதாவாக வந்த பிறகும் 5 சட்டப்பிரிவுகள். நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், அது என்னென்ன சட்டப்பிரிவுகள்னு. அதாவது பாராளுமன்ற அவை காலம், இது 83வது சட்டப்பிரிவு, அதை திருத்தணும். அதுக்கப்புறம் மக்களவை கலைப்பு பற்றி, எப்படி எந்த சூழ்நிலையில் கலைத்தால் அதோடைய விளைவுகள் என்ன, இதெல்லாம் வந்து 85 சட்டப்பிரிவு. அதில் சில மாற்றங்கள் வரும், திருத்தங்கள். அதுக்கப்புறம் மாநில அரசுகளின் பதவிக்காலம், இது வந்து 172 சட்டப்பிரிவு. அப்புறம் மாநில அரசு கலைப்பது, ஏன்னா 2 ஒன்றா வரணும்னா இப்போ 26, இப்போ நம்மளே 24 எலெக்ஷன் நடந்திருக்கு, 26ல் இதை வந்துடுச்சு, 2 எப்படி ஒன்றா கொண்டு வருது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கலைக்க வேண்டி வரும் சில மாநிலங்களில், எந்த மாநிலம் தெரியாது. ஸோ அந்த சட்டப்பிரிவு திருத்தம் வந்து 174. அப்புறம் ஆர்டிகிள் 356, அதாவது முன்னால் வழக்கமாக காங்கிரஸ் பீரியடில் கிட்டத்தட்ட 70 தடவையே என்னமோ கலைச்சிருக்காங்க அரசுகளை. மோடி அரசு வந்த பிறகு வந்து இது வரைக்கும் ஆர்டிகிள் 356 இதுவரை பயன்படுத்தவில்லை. பயன்படுத்துவார்களா மாட்டார்களா, இனிமேல் எந்த மாநிலத்தில் உள்ளது. நம்ம சர்க்காரியா கமிஷன்லாம் வந்தபோது திமுக அரசை கலைத்திருக்கிறார்கள் மத்திய அரசில், அப்போ காங்கிரஸ். அதே மாதிரி எம்ஜிஆர் உடைய அரசையும் ஒரு தடவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை கலைத்திருக்கிறார்கள். எது? ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி. இந்த ஆர்டிகிள் 356ஐயும் வந்து சில சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும். ஏன் அதை செய்ய வேண்டி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர்னு வந்து ஒரு தேர்தல் வைக்கிறாங்க, மாநிலத்தில் வந்து யாருக்குமே மெஜாரிட்டி வரல, அப்போ மறுதேர்தல் வரணும்ல. அந்த மறுதேர்தல் வரணும்னா அதுக்கு சட்டப்பிரிவில் ஏதாவது அதுக்கு பொருத்தமான சட்டப்பிரிவுகள் வேண்டும் இல்லையா? ஒரு மாநிலத்தில் வந்து யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு பெரும்பான்மை இல்லாத நிலைமை கூட அது தொங்கு சட்டசபைன்னு சொல்லுவோம். அது மாதிரி வரலாம் எந்த மாநிலத்திலையும். வந்தால் என்ன செய்கிறதுங்கிறத அதாவது புது சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் வரும்போது அந்த சூழ்நிலையில் மறுபடியும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம பிரசிடென்ட் ரூலா, அடுத்தது இன்னும் 5 வருஷம் பொறுத்து தான் இதுதான் மறுதேர்தல், பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் ஒன்றா அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன? ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அதே மாதிரி 2 வருஷம் ஒரு இருக்குது. இது அமித்ஷா தான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா தடார்னு கொத்தா அங்கேருந்து எம்எல்ஏ தபார்னு அங்கேருந்து அந்த கேம்பை கூடாரத்தையே தூக்கிடுவார். திடீர்னு அவர் சஞ்சீவி அனுமான் வந்து இந்த சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்த மாதிரி அப்படியே ஒரு கூடாரத்தையே தூக்கி இந்த பக்கம் பிஜேபி பக்கம், அவர் அமித்ஷாவுடைய அரசியல் பாணி. அது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அது மாதிரி வந்து ஏதாவது இல்லை அவங்களே கூட வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்சி பிளவு ஏற்படலாம். இது எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியிலும். அது மாதிரி வந்து ஆட்சி கவிழ்ந்தது என்றால் அந்த சூழ்நிலையில் என்ன ஆகும்? மெஜாரிட்டி இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை தேர்தல்லையே, மறுதேர்தல்.
ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் இப்போ உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி வந்ததுன்னா என்ன செய்யறது? இதை மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து இதுவே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னாலும் ஆக்சுவலாக உள்ள பார்த்தீங்கன்னா பாராளுமன்றமும் சட்டமன்ற தேர்தலும் தான் ஒரே நாளில். பஞ்சாயத்து அதாவது உள்ளாட்சி தேர்தல்கள் வந்து 100 நாளுக்குள்ளே நடத்தணும். ஆமாம். ஆனால் ஓட்டர் லிஸ்ட்டு அதே லிஸ்ட்டு தான் இருக்கணும், மாற்ற முடியாது. அதில் விட்டு போச்சு, இதில் 2 பேர் சேர்க்கணும், அதுக்குள்ளே இது யாராவது இறந்து போனால் அவங்களுக்கு ஓட்டு கிடையாதுங்கிறத தவிர அதே ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு 100 நாளுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தணும். மொத்தம் வந்து தேர்தல் காலம் வந்து 3 மாத காலம் நாடு முழுக்க. இந்த அதை பிரச்சாரம், அது இது ஃபைல் பண்ணுறது, நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது எல்லாமே மொத்தமாக பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு 3 மாத காலம். இப்படின்னு தான் வந்து இப்போது இவங்க கொண்டு வர போகிற, அதாவது கொண்டு வரதாக சொல்லப்படும் அந்த மசோதாவுடைய ஷரத்துக்களை பற்றி நான் பேசுகிறேன். இதில் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி கவுந்தா என்ன பண்ணுறது, இல்லை வந்து அப்போ தான் வந்து அவன் ஆட்சிக்கு வந்திருக்கான், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு மறுபடியும் அவனை திடீர்னு வந்து 6 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் கலைச்சி மறுபடியும் இல்லை ஜனாதிபதி ரூல் வைக்கிறதா, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்குது. இந்த சட்ட திருத்தங்கள் 82ன்னு ஒன்று இருக்குது, இப்போ 82A ஒன்று அதில் புதுசாக கொண்டு வரணும்னு இதெல்லாம் தான் இவங்க வந்து சட்டபூர்வமாக. இதில் பல சிக்கல்கள், பல கேள்விகள் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இப்போ ஏற்கனவே நம்ம நாடு வந்து அமெரிக்கா மாதிரி வந்து அவன் வேணா வந்து ஓட்டு போகிறான் இல்லைன்னா போடல அப்படிங்கிற மாதிரி இல்லை. அமெரிக்காவை விட நாம் வந்து ஜனநாயக ரீதியில் இது வந்து பிஜேபியா காங்கிரஸாங்கிறதெல்லாம் இல்லாமல் நான் பொதுவாக இந்தியா நமது நாடு என்ற பெருமையோடு சொல்கிறேன். நம்ம நாடு வந்து ஜனநாயகத்தில் வந்து காங்கிரஸ் காலத்திலும் சரி இப்போவும் சரி எங்கேயோ ஒரே ஒரு வாக்காளன் வந்து ஒரு மலை கிராமத்தில் வந்து காட்டில் மலைக்காட்டு உள்ளே இருக்கான்னா கூட இதுக்காக 4 ஆஃபீஸர் வந்து ஓட்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஒரு ஓட்டை பதிவு பண்ணுற ஒரே நாடு உலகத்தில் இந்தியா தான். அந்த பெருமை நமக்கு இருக்குது. இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு சொல்கிறத விட காங்கிரஸும் காரணம், தொடர்ந்து ஒரு மற்ற கட்சிகள் பிஜேபி உட்பட அனைவரும், எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரே நாளில் வந்து இப்படி வரணும்னா உங்களுடைய அத்தனை அரசர் யாரை நீங்கள் கொண்டு வரீங்க? ஒரு தாசில்தார், ஒரு அந்த பஞ்சாயத்து அதிகாரிகள், கலெக்டரு, இவங்க தானே அந்த தேர்தல் அதிகாரிகளாக இருக்காங்க பல கட்டங்களில். ஆமாம். இவங்க வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலம் வந்து தேர்தல் பிரச்சார காலம்னா, தேர்தல் பிரச்சார காலத்திலேயே அவங்களுக்கு வந்து பணம் போதா, பணம் அங்கே எங்கே பிடிக்கிறது போகிறது, இது வழக்கமானது. இந்த 3 மாத காலம் வந்து இந்த தேர்தல் அதிகாரிகள், நம்ம அதிகாரிகள் கலெக்டர்னால் கலெக்டர் மட்டும் இல்லை, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற சூப்பரண்டு கூட தேர்தல் சம்பந்தமான இல்லை ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளுமே இயங்குறாங்க அந்த தேர்தல். அதுதான் சொல்கிறேன். ஒரு அந்த வருடத்தில் 3 மாத காலம் வந்து தேர்தலில் வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னால் 3 மாத காலம் வந்து நிர்வாகம் வந்து அரசு நிர்வாகம் வந்து நாடு எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசிலும் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, அவ்வளவு மனித வளம் எங்கே இருக்கிறது? சரி, இது அதுக்காக 3 மாதம் வந்து நாட்டில் எதுவுமே செய்ய, போக்குவரத்தோ ஒரு நதி நீரோ இல்லை எந்த விதமான நிர்வாகமுமே செய்ய முடியாது, இல்லை செய்வது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குமாங்கிறது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இதை எப்படி எதிர்கொள்வது? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் சொல்ல வர்றது என்னென்னா, முதல்ல ஜேபிசி கூட்டுக்குழுவில் முதல்ல அது அப்ரூவ் ஆகி வரணும். அதுக்கப்புறம் மசோதா வந்து பிப்ரவரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 5 சட்டப்பிரிவுகளெல்லாம் மாற்றி இதெல்லாம் கொண்டு வரது வந்து எந்த ஆட்சி எப்போ பண்ணுறாங்கன்னு 2034. இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2026 ஒரு தேர்தல், எந்த கட்சி ஆட்சிக்கு வருங்கிறத விட்டுரும், அது மக்களுடைய தீர்ப்பு. அப்புறம் அடுத்தது 2031, 34 வருதுன்னா அதுக்கப்புறம் 36 தான் வரும். 2 வருஷம் முன்னால் கலைக்கணும். எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும். இது மாதிரி நம்ம ஒரு தமிழ்நாடு உதாரணமாக சொல்கிறோம். ஒரு மாநிலத்தில் ஒரு விதமாக இருக்கும். இதெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணி வரணும். இது என்னை பொறுத்தவரை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிக்கலான நூடுல்ஸ் சமாச்சாரம். அப்படியே இந்த நூடுல்ஸை வந்து தீர்க்க முடியும், அதை சரி செய்ய முடியும்னாலும் 2034 தான் வந்து இருக்கிறதுலையே விரைவாக செயல்பட்டால் 2034. அதுக்கு முன்னால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இப்போ ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்கல்ல இண்டி கூட்டணி சேர்ந்தவங்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்குமோ? ஏன்னா
ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு வாட்டி செலவு பண்ணணும், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாட்டி செலவு பண்ணணும். இப்போ செலவு ஒரே டைம் முடிஞ்சு போகுது இல்லை? இல்லை இது அது மக்களும் மக்களும் வந்து குழப்பமடைவார்கள். மக்களுடைய சைடில் இப்போ வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாயிடுச்சு. நான் சொல்வது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பொதுவாக சொல்கிறேன், குறிப்பாக தமிழ்நாட்டில். இப்போ வந்து நம்ம ஜனங்களுக்கு இப்போ எம்பி எம்எல்ஏ ரெண்டும் ஒரே தேர்தலில் வந்ததுன்னா இதுக்கு 1000 ரூபா அதுக்கு 1000 ரூபா ஒரு ஓட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருந்தவங்க இப்போ ரெண்டும் சேர்த்து அப்பா மொத்தமாக வந்து திமுகவுக்கு போட்டிருக்கேன் அதிமுகவுக்கு போட்டிருக்கேன்னு ஏதோ அந்தந்த கட்சி ஒரே 1000 ரூபாயில் முடிச்சிருவாங்களோ, இல்லை ரெண்டும் சேர்த்து 1500 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களோ இப்படின்னு இவங்க கவலை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கவலை, கட்சிகளுக்கு அவர்களுடைய கவலை, பாமரன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவனுக்கு இந்த கவலை. யாருக்கு கவலை இல்லைன்னா காசு வாங்காமல் ஓட்டு போடக்கூடியவன் அப்பாடி ஒரே நாளில் ஒரே க்யூவில் நின்று போய் ஒரே நேரத்தில் 2 ஓட்டையும் எம்பிக்கு ஒரு ஆள் யாருக்கு வேணுமோ போட்டுட்டு வருவோன்னு அது மாதிரி நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் அது சௌகரியம். மக்களில் வந்து காசு வாங்கும் பிரிவு, காசு வாங்காத பிரிவு, வாங்காத பிரிவுக்கு சௌகரியம். ஆமாம், இதுதான். இப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இதில் நடந்திருக்கிறது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். எதிர்கட்சிகள்லாம் வந்து எதிர்த்தாங்க, 149 பேர் எதிர்த்தாங்கன்னா எதிர்கட்சிகள் தான். ஆமாம், பிஜேபிக்கு இது எதிர்கட்சிகளாக சொல்லக்கூடியது. திமுகவுடைய நிலை பார்த்தீங்கன்னா எதிர்த்தாங்க. ஆனால் இப்போ எதிர்த்து இது வந்து இங்கேயே வந்து முடிவு பண்ணுறது இல்லை. முதல்ல வந்து இது முதல் கட்டம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. குழந்தை வந்து பிறந்து இப்போ தான் வந்து தவழ்ந்து இதுலேருந்து கால் அப்படி எடுத்து வைக்குது, அந்த ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் வரும்போது அங்கே ஒரு சிக்கல் வருது. ஓட்டெடுப்பு வரணும்னு. அப்போ யார் வந்து எழுந்து வந்து இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் திமுகவின் மிக மூத்த எம்பியான டிஆர் பாலு அவர்கள். இதை நம்ம பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலாம், அங்கே வைத்து விவாதிக்கலாம். பாராளுமன்றத்தில் விவாதம்னா ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து அதானின்னு அவங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஜார்ஜ் சொரோஸ்னு சொரோஸுக்கும் சோனியா காந்தி குடும்பத்திற்கும் சோனியா காந்தி அவர்கள்லாம் அந்த சொரோஸ் தொடர்பான நிறுவனங்களில் வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு 2 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. இவங்க அதானியை பிடிச்சிக்கிட்டாங்க, அவங்க சொரோஸை பிடிச்சிக்கிட்டாங்க. இது ரெண்டுமே வந்து இந்தியாவுக்கு வந்து அதாவது பொதுமக்களுடைய பிரச்சனை இல்லை, அதானியும் பொதுமக்களின் பிரச்சனை இல்லை, சொரோஸும் இது அரசியல் ரீதியான பிரச்சனை. ஆக மக்களுக்கு தொடர்பில்லாத, மக்களுடைய சேவை மக்களுடைய பணி எதுவுமே இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு இவங்க ஒரு பக்கமும் அவங்க ஒரு பக்கமும் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் வந்து திமுக என்ன சொல்லிச்சு, ஒரு வருஷமும் வந்து குறைந்தபட்சம் 100 நாட்கள் சட்டசபையை நடத்துவேன்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது, 3.5 வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து 2021. இது வரைக்கும் 112 நாள் தான் சட்டசபை நடந்திருக்கு, 3.5 வருஷத்துக்கும் சேர்த்து. வருஷத்துக்கு 100 நாட்கள் நடத்துகிறேன்னு தேர்தல் வாக்குறுதி. அப்போது 3 வருஷத்தில் 300, இப்போ ஒரு 6 வருஷத்தில் ஒரு 50 கூட 350 நாட்கள் நடந்திருக்கணும். 112 நாட்கள் தான். அதே மாதிரி இந்த 2 நாள் இப்போது சட்டசபை நடந்தது இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பராமரிப்பு, மராமத்து பணிகள், பெயிண்ட் அடிக்கிறது, வார்னிஷ் அடிக்கிறது கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க 2 நாள் சட்டசபையில். இந்த 2 நாள் சட்டசபை வேலை பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு பெயிண்ட்டு, அதுக்கு ஒரு மராமத்து, அதுக்கு ஒரு 3.5 கோடி ரூபா செலவு. மக்கள் பணம், யாருடைய பணம்? மக்கள் பணம் தானே. இது நான் எதுக்காக சொல்லணும்னா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அரசியல் என்று வரும்போது இந்த மக்கள் வந்து கடைசியில் தான் வந்துடுறாங்க. அவங்களுக்கு அரசியல் தான், அது எந்த கட்சி பாஜக உட்பட சொல்கிறது, அவங்கவுங்க அரசியலை தான் பார்க்குறாங்களே தவிர இப்போ இந்த ஜேபிசிக்கு அனுப்பிச்சதில் டிஆர் பாலு அவர்கள் தான் எழுந்து வந்து இதை வந்து கூட்டுக்குழுவுக்கு அனுப்பலான்னு. ஏன்னா இங்கே விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் விவாதம் போய்கிட்டே இருக்கும். இவங்க அதுக்கு ஆதரவாக பேசுவாங்க, அவங்க எதிர்ப்பாக பேசுவாங்க, இது ஓடிக்கிட்டே இருக்கும். இதை டக்குன்னு இதை முடித்து இது இப்போதைக்கு ஒரு டெம்பரரி க்ளோஷர் பண்ணணும்னு அது யார் அதை முன்னெடுத்து பண்ணுறாரு? திமுகலேருந்து டிஆர் பாலு. பின்னாலேயே வந்து அவங்க மகாராஷ்டிரா அவங்க சரத்பவாருடைய மகள் வந்து சுப்ரியா சூலேவும் அதையே சொல்லியிருக்காங்க அனுப்பலான்னு. இவர் சபாநாயகர் பேசும்போதும் இவர் நம்ம அமித்ஷா அவர்கள் பேசும்போதும் டிஆர் பாலுவை குறிப்பிட்டு அவர் முன்மொழிகிறார், அவர் முன்மொழிந்தபடி
யாரு? டிஆர் பாலு. திமுகவின் டிஆர் பாலு மூத்த எம்பியான, ஏன்னா அவர் மூத்தவர், ரொம்ப வருஷமா இருக்கிறவர், வயது அனுபவம். அதன்படி கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிச்சிடுறோம். சுப்ரியா சூலே பேரை எதனால் சொல்லலைன்னு தெரியல. விட்டு போச்சா, இல்லை டிஆர் பாலுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரியல. இது பேசி வைத்து கொண்டு செய்த ஒரு பாஜக திமுக இடையே வந்து ஒரு 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 அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி பேசுனது ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த ராஜ்நாத் சிங் நாணய விழாவுக்கு வந்துட்டு போனதுலேருந்து அது கொஞ்சம் அதிகப்படியாக இது வந்து பேசப்படுகிறது. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தால், ஏன்னா இது விவாதமே பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட கூட்டுக்குழு காமிச்சிட்டா கூட்டுக்குழு முடிவு பண்ணுற வரைக்கும் இங்கே ஒன்றும் இது விஷயம் ஒன்றும் அலசப்பட போவதில்லை. ஸோ அதை பார்க்கும்போது திமுகவுமே உள்ளூரை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை வந்து உள்ளூரை ஆதரிக்கிறது, வெளியில் எதிர்க்கிறது. இந்த டங்ஷன் மாதிரி தான். இவங்களே வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க. எங்கே வந்து மதுரை பக்கத்தில் மேலூர்லலாம் இருக்குங்கிற குறிப்புகளை கேட்கும்போது கொடுத்துருவாங்க. அவங்க டெண்டர் விடும்போது ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து திமுக தான் இல்லை, கனிம வளங்கள் பற்றி அவங்க வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தபோது மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை, முழுதாக வந்து மத்திய அரசுக்கு அதிகாரம், மாநிலங்களை கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா தேசிய அந்த ஒரு உரிமை அப்படிங்கிற வகையில் வரும்பொழுது அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை வந்து அதை ஆதரித்து பேசினார் என்றது. இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க, டங்ஸ்டனை மறைமுகமாக ஆதரவு பண்ணாங்க அப்படின்னு. நான் வந்து தம்பிதுரையோ அதிமுகவோ செய்தது வந்து அன்னைக்கு மாநிலத்தின் உரிமையை வந்து விட்டு கொடுக்கிறார் போல் பேசியிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எந்த தேசிய அரசுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் விட்டுறக்கூடாது. மாநிலங்களுக்கு உண்டான உரிமைகள் கண்டிப்பாக அது வந்து நம்ம அதை பேணி பாதுகாக்க வேண்டும் மக்கள் நலனுக்காகன்னு. அன்றைக்கி அவர் தம்பிதுரை விட்டு கொடுத்தாருன்னு சொல்கிற, இவங்க தான் மீத்தேனு நியூட்ரினோ இதெல்லாம் முதல்ல MOU கைத்து போட்டது திமுக தான். ஆக திமுகவும் அதிமுகவும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில். அதுல இன்னொரு கேள்வியும் வருது சார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாதகமா பாதகமா கட்சிகளுக்கு தான் பேசிக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு இது சாதகமா பாதகமானு பார்க்கும்போது பாதகம்னு ஒரு வழியில பேசுறாங்களே. காரணம், இப்போ தேர்தல் வந்து நான் சொன்ன மாதிரி தான் 2 வாட்டி நடந்ததுன்னா அப்போவாச்சும் மக்கள் வந்து பார்ப்பாங்க, முக்கியமான அமைச்சர்கள் பார்ப்பாங்க, பதவியில் அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க, நல்லது அப்பப்போ ஒரு 2 வருஷத்துக்கு நடக்கும். இப்போ ஒரே டைம்னா அடுத்த 5 வருடங்களுக்கு மக்கள் சந்திக்கவே மாட்டாங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு என்னப்பாடு இருக்குல்ல. அப்போ மக்களுக்கு இது பாதை இல்லை. அதாவதுங்க, நிர்வாக வசதின்னு ஒன்று இருக்கு, நிர்வாக சிக்கல்னு ஒன்று இருக்கு. நீங்கள் ஒரு இதில் வந்து ஒரே சமயத்தில் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி தொந்தரவு இருக்காது அப்படின்னா அதுக்கு பேர் நிர்வாக வசதின்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளவு நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் அங்கே போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா மக்கள் பணியை யார் செய்கிறதுன்னு கேட்கும்போது எதை வசதி என்று சொல்கிறீர்களோ அதுவே சிக்கல் ஆகிறது. ஸோ இதை வசதியாக பார்க்குறதா சிக்கலாக பார்க்குறதாங்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்க்கிறீர்கள், உங்கள் கண்ணோட்டம்ங்கிறது அரசியல் அவரவங்க சௌரியத்தில் பார்க்கறது தான். இதில் என்னுடைய கருத்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது வழக்கமாக சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னால் அவர் வந்து இவரது வலதுசாரின்னா, வலதுசாரியும் கிடையாது, இடதுசாரியும் கிடையாது, கிழக்கு மேற்கு சாரியும் கிடையாது. நான் சொல்றது வந்து எது சாத்தியமோ எது யதார்த்தமோ அதை பேசுகிறேன். என்னை பொறுத்தவரை இது சாத்தியப்படுவதே 2034ன்னு சொல்றோம். அதுல சிக்கல்கள் வந்தால் அப்போ 2034 தாண்டி போகுது. ஐயா, இன்னைக்கு மழை பெய்யுது, நாளைக்கு வந்து நிவாரண பணி என்ன செய்யணுங்கிறத பற்றி நம்ம பேசுறதை விட்டுவிட்டு 2034 இல்லை அதற்கு அப்புறமாக வரப்போதோ பற்றி இப்போ வந்து மண்டையை உடைச்சிக்கிட்டு இதுக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் பண்ணும்போது இந்த மக்கள் பணியை தவிர எப்படி ஜார்ஜ் சோரோஸ் ஒரு பக்கமும் அதானி ஒரு பக்கமும் இருக்குமோ அது மாதிரி தான் இது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இது மக்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் சொல்கிறது மத்திய பாஜகவையும் சரி, எதிர்கட்சி இண்டி கூட்டணியும் சரி, அவங்கவுங்களுக்கு அங்கங்கே பிரச்சனை. இப்போ இண்டி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வேணான்னு சொல்லிட்டு மம்தா வந்து தலைமை தாங்கறேன்றாங்க. சரத்பவார், உத்தவ் தாக்கரே, லாலு பிரசாத் யாதவ்லாம் அது வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஒரு விதமான பிரச்சனை. இப்படி பாஜகவுக்கு வந்து ஆட்சியை கூட்டணி ஆட்சின்னு அப்படின்றது ஒரு அந்த வழக்கமான இந்த கூட்டணி ஆட்சிக்கே இருக்கக்கூடிய சில சிரமங்கள், அந்த நெளிவு சுழிவுகள்,
இப்படி ஒன்றும் இருக்குது. திமுகவுக்கு வந்து இப்போ வந்து பாஜகவுடன் கூட்டணியும் வைக்க முடியாது, அதே சமயத்தில் பாஜகவை பகைச்சிக்கவும் முடியாது. அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒரு தனி சப்ஜெக்ட். அவங்களுக்கு இப்போது பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் அது வந்து நல்லதா, இல்லை சேராமல் தனியாக நின்னா நம்ம தாங்குவோமா, இப்படி ஒரு கட்சிக்கும் சில கவலைகள் உள்ளன. ஆக மக்கள் பணியை தவிர்த்து, மக்களுடைய சிரமங்கள் விஷயங்களை தவிர்த்து அந்தந்த அரசியல் கட்சிகள் அவங்களுடைய அரசியலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க ஜனநாயகம் நம்ம சொல்லலாம். இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் வந்து நேற்று பேசும்போது இவர் வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கரை பற்றி குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல அதை சொல்லிட்டு பகவானை சொல்லியிருந்தாவது 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு சொர்க்கமாச்சும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனாலதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்தவரை அமித்ஷா அவர்கள் வந்து இது ஒரு எதேச்சியாக நீங்கள் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அம்பேத்கர் எழுதின சட்டத்தை தான் 100% நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால், அம்பேத்கர் தலைமையிலான, அவர் மட்டுமே எழுதிய சட்டம் இல்லை, அவர் தலைமையிலான அந்த குழு எழுதினா அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அம்பேத்கர் குழு அப்படியே தலைமையிலான சட்டக்குழு, பொதுவாக தலைமையை சொல்லி சொல்கிறோம். பல விஷயங்கள் அவர் 10 வருஷம்தான் சாதி ஒதுக்கீடே வந்து பண்ணணும்னு சொன்னார். 70 வருஷத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி அம்பேத்கர் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து அம்பேத்கர் அல்லது அம்பேத்கர் தலைமையிலான அந்த சட்டக்குழுவில் உள்ள பல விஷயங்களை பின்னால் வந்த அரசியல் கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காகவோ இல்லை பிற காரணங்களுக்காகவோ அதை வசதிக்கேற்ப மாற்றி இருக்கிறார்கள், திருத்தி இருக்கிறார்கள். இப்போ நான் வந்து ஏன் வந்து ஒதுக்கீடை வந்து நீங்கள் 70 வருஷமாக பண்ணீங்க நான் கேட்கல. அம்பேத்கர் 10 வருஷம் தான் பண்ண சொன்னார். அம்பேத்கர் இதே மாதிரி பல இந்தி விஷயத்தில் வந்து அம்பேத்கர் வந்து இந்திய ஆதரவு நிலையை கொண்டிருந்தார். இப்போ தமிழ்நாட்டில் அம்பேத்கரை வந்து தலைவராக காட்டி கொண்டிருக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து இந்தியை எதிர்க்கிறார்கள். ஆமாம். அப்போ நீங்கள் அம்பேத்கரை எதிர்க்கிறீர்களா அப்படின்னு அவங்கள கேட்டால் அது உங்களுக்கு பதில் சொல்ல போகிறதில்லை. அவங்க இல்லை அவர் சொன்னது வேறு இது வேறன்னு ஏதோ ஒன்று ஒரு காரணம் சொல்ல போகிறாங்க. அது மாதிரி அமித்ஷா வந்து அந்த அம்பேத்கர்ங்கிற வார்த்தையை வந்து தவிர்த்திருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுக்கெடுத்தாலும் வந்து நீங்கள் எந்த அப்ஜெக்ஷன் எது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று மறுக்கணுனாலும் அம்பேத்கர் சொன்னார்னு அவரை தேவையில்லாமல் இழுக்கிறீர்கள். அப்படி அம்பேத்கர்னு இத்தனை தடவை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தால் புண்ணியம் வந்திருக்கும்னு அவர் வந்து பொதுவாக சொன்னார். இதை அம்பேத்கர்னு சொன்னதுனால இவங்களுக்கு வேற எந்த பாயிண்ட்டும் வந்து இப்போ கிடைக்கல அப்படிங்கும்போது அதை பிடிச்சிக்கிட்டாங்க கெட்டியா. இன்னைக்கு போராட்டத்துக்கு அது கிடைச்சிருக்கு. போராட்டத்துக்கு இப்போ நான் இந்த சொன்ன மாதிரி தான், அந்த சொரோஸ் அவங்க பிடிச்சா மாதிரி அதானியை இவங்க பிடிச்சா மாதிரி தான். அதானியோட இங்கே தமிழ்நாட்டில் MOU வந்து நாங்கள் ஒப்பந்தமே போனேனாங்க. ஆனால் வந்து 42,000 கோடி வந்து அவர் 4 கம்பெனியில் வந்து இதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி MOU கையெழுத்து போட்ட அந்த மீட்டிங்கில் வந்து ஏவாவேலு அமைச்சர் இருந்திருக்காரு, தங்கம் தென்னரசு இருந்திருக்காரு. முதல்வர் முன்னிலையில் அந்த MOU வந்து கையெழுத்தானதுன்னு DIPRோட அரசு அறிக்கையில் இருக்குது, ஆவணங்களில். ஆனால் நாங்கள் எந்த விதமான ஒப்பந்தமும் போடவில்லை அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒப்பந்தம் வேறு, புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேறு அப்படின்னு ஏதாவது ஒரு அதற்கு காரணம் தானே. அரசியலுக்கு வந்து சொல்றது வார்த்தைகளை பிரிச்சுக்க வேண்டிய, வார்த்தைகளை வந்து சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியது தானே. அந்த மாதிரி வந்து அதானியை வந்து இப்போ அண்ணாமலை கேட்குறாரு பாருங்க, அதானியை நீங்கள் சந்திக்கவில்லை என்று சொல்கிறீர்கள், பட் உங்களது குடும்பத்தில் யாரும் சந்திக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் பேச தயாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. யாராவது பதில் சொல்றாங்களா பாருங்க? வர மாட்டேங்குது. அதுக்கு எப்படி வரும்? சந்திச்சதுக்கு உண்மை தானே. அது பல பத்திரிகைகளிலும் வந்து மீடியாக்களிலும், பத்திரிகைகள் உட்பட மீடியாக்களில் வந்தது உண்மை தானே. அவருடைய குடும்பத்தில் யார் சந்திச்சாங்க, எவ்வளோ நேரம் பேசுனாங்கன்னு. அதுக்கு அடுத்த வாரமே அதானியுடைய மகன் கரண் அதானி வந்து பேசினது, இதெல்லாம் வந்து நடந்தது உண்மைதான். மரியாதை நிமித்தம்னா அது என்ன, வரவங்களாம் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரையும் வந்து மரியாதை நிமித்தம் வந்து ஐயா வணக்கம்னு ஒரு வீடாக போய் கும்பிட்டு போட்டு போவாங்களா? அது என்ன, இந்த மரியாதை நிமித்தம்னு பேசுகிறதே வந்து ஒரு நாடகம் தான். அது அரசியல் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை அது. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, இது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதைக்கு அது ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அதை தவிர நம்ம வந்து பண்ணலாம். இந்த அம்பேத்கர் விஷயத்தில் இந்த அம்பேத்கர் என்ற வார்த்தையை அவர் தவிர்த்திருந்தால் இருக்கலாம். ஏன்னா 1 நாள் 2 நாள் போராட்டம் இவங்க பண்ணுவாங்க. இதில் யாராவது இவங்க ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை விடுங்க. நம்ம பிரியங்கா காந்தி வந்து முதலாக பேசுனாங்க இதில் பாராளுமன்றத்தில். பேசும்போது அவங்க பாவம் புதுசு,
அதாவது பாராளுமன்றத்திற்கு புதுசு வயநாட்டில் எம்பியாக வந்து பேசினாங்க. இமாச்சல் பிரதேசத்தில் வந்து பெருமுதலாளிகளுக்காக அந்த அரசு செயல்படுறது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு. பக்கத்துலேருந்து காங்கிரஸில் உட்காந்துருக்கான், அவங்க வந்து இப்படின்னு இடிக்கிறான். அந்தம்மா வீராவேசமாக பேசி முடித்து உட்காந்தவொடனே இமாச்சல் பிரதேசத்தில் நம்ம காங்கிரஸ் அரசு தான் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த அம்மா அப்படியே, அதாவது இமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் வந்து அரசாள்கிறது என்பது அந்த அம்மாவுக்கு தெரியல, இல்லை நினைவில்லை. எதையோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக ஆவேசமாக பேசுகிறாங்க. நடுவில் ஐயோன்னு தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க, முடியல, பேசி முடிச்சிட்டாங்க. அதை ராஜீவ் சந்திரசேகர்னு மத்திய அமைச்சர் வந்து கிண்டல் பண்ணார். நீங்கள் பெருந்தன முதலாளிகளுக்காக தான் இமாச்சல பிரதேசம் வந்து மாநில அரசு செயல்படுதுன்னு பிரியங்கா காந்தி அவர்களே வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். கன்ஃபெஷன், அதாவது அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கிண்டல். ஆக இதுதான் இந்த அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் சரியான வார்த்தைகளில் வந்து வெற்று அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான அரசியல் நடைபெறவில்லை என்பது வருத்தமான விஷயம். சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்றம்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கே தமிழகத்தில் நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. இந்த கேரளாவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் ஆய்வகத்தில் இந்த மருத்துவமனையிலேருந்து இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் எல்லாம் தமிழக எல்லையோர மாவட்டங்களில் கொட்டப்படுது. இப்போ நீங்கள் திமுக அரசை கண்டுக்காமல் இருக்கீங்க, நீங்கள் இப்படி தொடர்ந்து பண்ணீங்கன்னா நான் ஜனவரி மாதத்தில் மக்களை கொட்டிட்டு இங்கே உள்ள மருத்துவ கழிவுகளை நான் அங்கே கொட்டிட்டு வருவேன் கேரளாவில் அப்படின்னு அண்ணாமலை இது பேசியிருக்காரு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு சீமானும் நிறைய முறை பேசியிருக்காரு. இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இதில் வந்து கேரளாவிலிருந்து அண்டை மாநிலங்களிலிருந்து குறிப்பாக கேரளாவிலிருந்து இந்த கழிவுகள் சாதாரண குப்பைகள் மருத்துவ கழிவுகள் மட்டுமல்லாமல் சாதாரண குப்பைகளுமே வந்து இங்கே வந்து கொட்டுறாங்க. குறிப்பாக அதாவது ரசாயனம் கலந்த. ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. எல்லாம் எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்கள். செத்தா வந்து தமிழ்நாட்டு மக்கள் செத்துட்டு போகிறான், வியாதி வந்தால் இவனுக்கு வரட்டும்னு எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்கள். சார், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையிலேருந்து கொண்டு வந்ததாக தகவல் சொல்கிறாங்களே. ஆமாம், அதில் தானே அந்த கேன்சரஸ் செல்ஸ், அந்த அணுக்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. அதை கொண்டு இங்கே நான் இங்கே வரவனுக்கு கேன்சர் வரட்டும்ங்கிற நல்ல எண்ணம் தானே, பெரிய எண்ணம். அது வந்து ஆமாம். இதை வந்து ஒரே இண்டி கூட்டணியில் இருப்பதாக கூறிக்கொள்ளும் திமுக அரசு இதை கண்டிக்கவும் இல்லை, இதை எதிர்த்து நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. அதாவது இண்டி கூட்டணியில் இருப்பதற்காக வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை வந்து நம்ம வந்து விலை பேசிவிடக்கூடாது. எதிர்கட்சின்னா நீங்கள் எதிர்கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு எதிரி கட்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து அதை வந்து எதிர்கட்சி கூட்டணி என்று பேசுவது வந்து என்ன நியாயம்? மார்க்சிஸ்டுகள் வந்து இண்டி கூட்டணி இருக்கிறாங்க. எங்கே தேர்தலில் கூட்டணி அது வேறு விஷயம். ஓட்டு போட வரும்போது நீங்கள் சொல்கிறது வேறு. அதே மார்க்சிஸ்டுகள் தான் வந்து இப்போது சாம்சங்கில் போராடினது என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம், மாஞ்சோலையில் பார்த்தோம். இது பல இடங்களில் வந்து வித்தியாசமான கருத்தியலில் இருந்திருக்காங்க, செயல்பாடுகளில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து திமுக அரசு வந்து இதை வந்து கண்டித்திருக்கணும், தடுக்கணும். அது எப்படி நம்மளை மீறி அவன் உள்ளே வந்துடுவான்? எல்லைகள்லாம் பாதுகாப்பில் போலீஸ்காரங்க தான் இருக்காங்க. அதை தான் கேட்குறேன். அது வந்து வரணும். இதில் என்னன்னால் நீங்கள் இதை மட்டும் அண்ணாமலை தாண்டி நான் இன்னும் சொல்கிறேன். அவன் வந்து அங்கே உள்ள கழிவுகளை, மருத்துவ கழிவுகள், தொற்று கிருமிகள் வரக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கும் மற்ற அண்டை மாநிலத்துக்கும், குறிப்பாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 70-80 லாரி வந்து ஒரே நெடுஞ்சாலை போகிற புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் வெளியானது. கனிம வளங்கள் சட்டவிரோதமாக. ஆக இங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள், கனிமங்கள்லாம் வந்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கேரளாவோ கர்நாடகாவோ அண்டை மாநிலங்களுக்கு. யார் செய்கிறாங்க? சில தனியார்கள் செய்கிறாங்கன்னா இந்த தனியார்களுக்கு பின்னால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக நடக்க முடியாது. ஒரு செக் போஸ்ட் பார்டரை தாண்டி போகுதுன்னா அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பல வருவாய்த்துறை எல்லாம் இருக்குது. ஆக இங்கே இருக்கிற கனிம வளங்கள் நமக்கு பயன்படக்கூடிய மக்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுமதி செய்யலாம், அதை வந்து பயன்படுத்தலாம். அது நல்ல விஷயங்களே அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க, கடத்தி கொண்டு போய். யார்? ரேஷன் அரிசி, அதோடைய தரமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது பல இடங்களில். ரேஷன் அரிசி நம்ம தமிழ்நாட்டில், அந்த ரேஷன் அரிசி வந்து கேரளாவுக்கு கடத்தப்படுது. அப்போ இங்கே ரேஷன் அரிசி கொடுத்தா அவன் என்ன பண்ணிடுறான்? இது வந்து அரிசி சரியில்லை, ரைட், ஒரு புரோக்கர்கிட்ட கொடுத்தா
இவ்வளோ ரூபாய்க்கு என்ன கொடுங்க, எவ்வளோ கிலோ 10 கிலோவா கொடுங்கன்னா அவன் ஏதோ ஒரு காசு கொடுத்துறான், வந்த வரைக்கும் ரைட்டுன்னு போய் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்றான் அந்த காசை வச்சுக்கிட்டு. இந்த ரேஷன் அரிசி என்ன பண்ணுறான், கேரளாவில் கொடுங்க, அவன் அது மனுஷன் திங்கிறானா மாடு திங்கிறதா நமக்கு தெரியாது. ஆக ரேஷன் அரிசி, கனிம வளங்கள், இந்த மாதிரி நமக்கு மக்களுக்கு உண்டானதை அங்கே போயிடுது. அந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு வரும்ன்றது வந்து இங்கே வருது. அண்ணாமலை கேட்ட கேள்வி சரிதான். திமுக அரசு வந்து கண்டிப்பாக இதை வந்து நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பினராயி விஜயனை சந்தித்து இதை வந்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யும். இது வந்து முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி மக்களை சிறைப்பிடிச்சு ஒரு லாரியை வந்து கண்டெய்னர் லாரி மக்களை சிறைப்பிடிச்சாங்க, நிறைய சம்பவம் நடந்துச்சு. இன்னமும் முதல்வர் குரல் கொடுக்காம இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக இவருக்கு பெரியாருக்கு வந்து அங்கே சிலை திறக்க வந்து போனார் 8 கோடி ரூபாய் செலவில். அப்போ கூட சொல்லாமல் அங்கே அது முக்கியமா இது முக்கியமா? எங்களுக்கு எது முக்கியம்? வைக்கம் வீரர்னு வந்து நான் வந்து பெரியார் அவர்கள் வைக்கத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லலை. இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நான் விரிவாக பேசியிருக்கிறேன். அதாவது பெரியாருடைய பங்களிப்பு என்ன இருக்குது, அதே சமயத்தில் பெரியார் தான் வைக்கம், வைக்கம் தான் பெரியார்னு இல்லை. ஏற்கனவே தொடங்கி நடத்தப்பட்ட இயக்கத்தில் போனார். அவரோட போன ராஜாஜியை பற்றி இப்போ யாரும் பேசுகிறதே இல்லை, வைக்கம் வீரர்னு. இன்னும் அங்கே வந்து டிஆர் கிருஷ்ணசாமி ஐயங்கார், அவரது மனைவி ஈஸ்வரி, இப்படி பல பேர் வந்து அப்போ வந்து பாலக்காடு. ஏன்னா அதை வந்து ஏன் வந்து நம்ம வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, கேரளான்னு சொல்ல முடியாதுன்னா, கேரளாங்கிறது 1956 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னால் அது வந்து திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானம். அதனால தான் அதுக்கப்புறம் தானே வந்து இங்கே அது எப்போ இப்போ நம்ம பேசுகிறது வைக்கம்லாம் 1925. கேரளாங்கிற மாநிலம் உருவாவதற்கு ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு முன்னால். அப்போ ஆனாலும் அது வந்து அந்த டிஆர் கிருஷ்ணசாமி ஐயங்காரோ இல்லை வந்து வேறு சிலரோ வந்து ஜார்ஜ் ஜோசப்னு ஒரு கிறித்தவர் இருந்திருக்கிறார். எதுக்காக? வைக்கம் சிவன் கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை வந்து உள்ளே ஆலயத்தில் பிரவேசம், அங்கே 3 ரோடு சுற்றி இருக்கிற ரோட்லேயே அவங்க வரக்கூடாது தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லி தடை இருந்தது. முதல்ல அந்த தடையை நீக்கி அதுக்கப்புறம் ஆலய நுழைவு. இதை யார் செய்தது? ஜார்ஜ் ஜோசப்னு ஒரு கிறித்தவர் உட்பட பலர் செய்திருக்கிறார்கள். எல்லாரையும் விட்டுட்டாங்க. பெரியார் தான் வைக்கம், வைக்கம் தான் பெரியார், வைக்கம் வந்து பெரியாரை வைத்து தான் வைக்கம் நடந்ததுன்னா அது ஒரு இவங்க வழக்கமான அந்த பெரியார் இமேஜ் பில்டப்புக்காக வழக்கம் போல தான் வழக்கம் போல அந்த திராவிட மாடலில் செய்கிறாங்க. நீங்கள் அதை இப்போ போனீங்கல்ல, அங்கே போய் வந்து அவங்க வைக்கம்ல பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாம் உறவாடிட்டு வந்தீங்கல்ல, அப்போ இதையெல்லாம் வந்து பேசலாம்ல, சொல்லலாம். இந்த இதை வந்து அங்கேருந்து கொட்டுறதை வந்து அவர்கிட்ட சொல்லி தடுக்கலாம். இங்கிருந்து கனிம வளங்கள் போகிறத வந்து அவர்கிட்ட பேச வேண்டியதில்லை, நம்ம தடுத்தா போதும். அதுவும் வந்து நம்ம கட்சி நம்ம ஆட்சி, நம்ம கட்சி ஆட்சி புரியுது. அதிகாரிகள் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? உங்கள் கண்ட்ரோலில் தான். அதுக்கு பின்னால் வந்து அந்த தவறுகளை செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்க. இப்போ இந்த 3 வருடங்களாக திமுக இருக்கிறது. அப்போது இந்த 3 வருடங்களாக தான் இந்த கனிம வளங்கள் அதிகமாக போவதாக சொல்கிறார்கள். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இந்த கள்ளசாராய இதில் பார்த்தீங்கன்னா 2 திமுக எம்எல்ஏக்கள் உட்பட பல திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. அது மாதிரி இந்த கனிம வளங்கள் வெளியில் போகிறது அது வந்து நீங்கள் அவர்கிட்ட பினராயி விஜயன்கிட்ட பேச வேணாம், நீங்கள் தடுத்தா போதும். நீங்கள் தடுக்க வேண்டியதும் தடுக்கலை, அவர்கிட்ட போய் பேச வேண்டியதும் பேசலை. சந்தோஷமாக போய் வைக்கம்ல வந்து சில கோடிகள் செலவில் வந்து அவருக்கு ஒரு மண்டபம் கட்டி விழா கொண்டாடி விட்டு வைக்கம் வீரர்னு அவரையும் பாராட்டிட்டு நீங்களும் வந்து நாங்கள் வந்து எப்படி பாருங்கள் இந்தி கூட்டணியில் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம். மக்களுடைய கதி என்ன? இது வந்து அண்ணாமலை கேட்டிருக்கும் சரியான கேள்வி. என்னை பொறுத்தவரை என்ன செய்யணும்னா, மக்கள் வந்து எப்படி இந்த விவசாயிகள் வந்து தங்களுக்கு எதிராக சில அநீதிகள், அந்த விவசாய போராட்டத்தில் வந்து வெளிநாட்டினருடைய ஏதோ சில பேர் தூண்டி விடுகிறார்கள் என்று அதெல்லாம் தள்ளி பார்த்துட்டீங்க. விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு அதை தீர்க்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அந்த எல்லையில் உட்கார்ந்து போராட வேண்டும். இது அந்த போராட்டம் வந்தால்தான் இதற்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட முடியும். அண்ணாமலை அதற்கு முதல்ல வந்து இப்போது திரியை வந்து அதாவது இப்போ பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறார். இது பெரிதாக வேண்டும். எல்லைப்புற மக்கள், அதுவும் ஏன்னா நீங்கள் கேரளான்னு சொன்னால் கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பக்கம் உள்ளவங்க தான், அந்த சைடு இருக்கிற அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அவர்கள் வந்து எல்லையில் வந்து போராட்டம் பண்ணணும். கேரளாவிலிருந்து வரும் லாரிகளில் வந்து இந்த மாதிரி மருத்துவ கழிவுகள் வருது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து
ஒன்றும் இல்லை, ஒரு 4 நாள் ரோட்டில் போய் உட்காருங்க. நான் வந்து போராட்டத்தை தூண்டி விடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. அரசியல்வாதிகள் தங்கள் கடமையை செய்யாவிட்டால் மக்கள் தெருவிற்கு வருவது வந்து தவிர்க்க முடியாதது என்பதை சொல்லி நிறுத்திக் கொள்ளலாம். என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கை ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.